நம்ம இன்னைக்கு புளி சாதம் செய்ய போறோம். புளி சாதம்னாவே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம புளி காய்ச்சல் செஞ்சு வச்சிருக்கோம். அதை வந்து நம்ம சாதத்துக்கோட மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆயில் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ஏன்னா சாதம் வந்து ஒட்டாம வரணும் அப்படிங்கிறதுனால ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். சால்ட் வந்து 10லனா நம்ம போட்டுக்கலாம். புளி காய்ச்சல் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறது போட்டு இப்போ கிளற போறோம். இப்போ அந்த ஆல்ரெடி இதுலயே வந்து கடுகு, கடலை பருப்பு எல்லாமே இருக்கிறதுனால நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு கடுகுலாம் போடணும்னு அவசியம் இல்லை. சாதம் வந்து 2 கப் வந்து நான் வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன். 2 கப் போதும். நீங்கள் எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ எப்படி சேர்த்துங்கிறத பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போதும். இதுக்கு ஊற்றிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தேவையானதை மட்டும் நம்ம போட்டு கலர போகிறோம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை போட்டுருங்க. சாதம் கட்டியாக இருந்துச்சுன்னா உடச்சி கூட விட்டுக்கோங்க. நல்லா சாதத்தை வந்து கலரணும். இது வந்து நல்லா ஊறணும். சாதம் வந்து நீங்கள் மதியானம் சாப்பிட்ணுன்னா காலையிலேயே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இந்த புளி நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் புளி காய்ச்சல் ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பத்தாமல் இருக்கு. வந்து இப்போ ஆல்ரெடி செஞ்சது புளி பேஸ்ட் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து குயிக் லஞ்ச் மாதிரி நம்ம சீக்கிரமாக ஒரு சாதம் மட்டும் வடிச்சிட்டுனா இது ரெடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக இதை போட்டு கலரி லஞ்ச் கூட பண்ணிக்கலாம். டூர் போகிறதுனா இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். கேஸ் ஆனில் வச்சு நீங்கள் கலர வேண்டியதில்லை. இதை வந்து ஆஃப் பண்ணிகிட்டே நம்ம கலரிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக வந்து சாதத்தை வந்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணிக்கிட்ட கேஸை சாதம் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக சாதத்தை வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா அந்த புளியினோட இதெல்லாம் வந்து நல்லா இறங்கிடும். சாதத்தில் வந்து இறங்கிடும். சாப்பிட்றப்ப வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து புளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாதம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான புளி சாதம் ரெடி. நான் புளி சாதம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்துருப்பீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.